ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பு மிளகா ரசமும் புளிக்குழம்பும் தான் வைக்க போகிறேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இப்போ கொஞ்சம் பருப்பு மிளகா ரசம் அவருக்கு வச்சுட்டு புளிக்குழம்பு எங்களுக்கு வச்சுக்கலான்னு ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சின்ன சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி பாருங்கள். சூப்பராக இருக்கும் புளிக்குழம்பு. அதுக்குள்ளே பருப்பு மிளகா ரசம் வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. அதை தாளித்து ஊற்றிக்கலாம். பருப்பு மிளகா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளிக்குழம்பையும் நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்துச்சு. நெக்ஸ்ட்டு புளியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு.